லவ் ஃபெயிலியர் எல்லாரோட லைஃப்லையும் ஒரு பாட்டு தான். அது இல்லாமல்லாம் கடந்துலாம் போக முடியாது. அது அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் ஐ திங்க் இந்த படத்தோட ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பெயினை கடத்துறதுன்றது மாரி சாரோட படங்கள் அது இருக்கும். அவர் அனுபவிச்சு வந்த விஷயங்கள், அவரை பாதித்த விஷயங்களை வந்து படமாக்கும்போது அது வந்து அது ஒரு பெயின் தான். பெயின்றது ஒன்று தான். நம்ம தான் லவ் ஃபெயிலியருக்கு ஒரு பெயின் இருக்குது, சில பேருக்கு சிலதை இழந்த ஒரு பெயின் இருக்குது, சில பேருக்கு சில விதமாக பெயின் இருக்குது. ஐ திங்க் அந்த பெயின்றது பேசிக் விஷயம்னால அஃப்கோர்ஸ் மாரி சார் ஆல்சோ ஹேட் லாட் ஆஃப் தீக்குவலிட்டிஸ் இன் ஹிஸ் லைஃப். ஸோ ஐ ஆல்சோ ஹேட் சம் தீக்குவலிட்டிஸ் இன் மை லைஃப். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஒரு ஒரு பாட்டு, அந்த பாட்டை கேட்டிங்கன்னா அவ்வளோ எமோஷன் இருக்கும், அழுகை இருக்கும், கதறல் இருக்கும், கோவம் இருக்கும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், ஏக்கம் இருக்கும். ஸோ எல்லாமே கடந்து 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 ஒரு விஷயமா ஃபஸ்ட்டு பீட்டே இல்லாமல் பண்ணுறதாப்புல தான் ஒரு ஐடியா இருந்தது அந்த பாட்டை. அப்புறம் வந்து வெகு ஜன மக்களை போய் சேர்றதுக்கு ஏதோ ஒரு தலையாட்ட வைக்க ஒரு விஷயம் இருக்குன்றனால ஒரு குரூவை ஃபாலோ பண்ணோம். அதான் அந்த ஒரு அடி, அந்த ஒரு குத்து அடி மாதிரி ஒரு அஞ்சலைன்னு வச்சுக்கோங்களேன். அஞ்சலை எப்படி இருந்ததோ அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு வேர்ஷன் வச்சுக்கோங்களேன். ஃபோக் வேர்ஷன், வெரி ரா வேர்ஷன். அதை வந்து திரும்ப திரும்ப கேட்க வைக்கணும் அவரோட வரிகள். சாதாரண இந்த பாட்டில் ஃப்ளூட் வரும், ஆட வைக்கும், ஏங்க வைக்கும். ஸோ அத்தனை எமோஷன்ஸுமே ஒரு லேயராக ஒரு பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்கு மெனக்கிட்ட ஒரு விஷயந்தான் தீக்குளித்தி சாங்.